எல்லோருக்கும் வணக்கம் பிள்ளைகள். அபிவிருத்தி உத்தியோகத்தர் தரம் 3 உள்ள உத்தியோகத்தர்களுக்காக நடைபெறுகின்ற முதலாவது வினைத்திறமைக்கான தடை பரீட்சையின் முதலாவது வினாத்தாள் அலுவலக முறைமைகள் தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வுகளை சந்திக்கிறோம். இது ஜூன் மாதத்தினுடைய முதலாவது செயலமர்வு. ஜூன் மாதத்தின் அனைத்து செயலமர்வுகளும் கடந்த கால வினாத்தாள்களை அடியொற்றியதாக, வெறுமனே அந்த வினாத்தாள்களுக்குரிய விடைகளை தேடுவதாக இல்லாமல் அதனோடு இணைந்ததாக புதிய விடயங்களையும் கற்றுக்கொள்வதாக அது அமைந்திருக்கும். வெறுமனே வந்த வினாக்களுக்குரிய விடைகளை தேடுவதனால பெரிய அளவுக்கு பயன்கள் கிடைக்கப் போகிறது இல்லை. ஆனால் ஓரளவுக்கு எந்த பகுதிகளில் வினாக்கள் வரும் என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும் என்பதனால நாங்கள் அந்த வினாத்தாள்களை மையமாக வச்சு கொண்டு பேசுகிறேன். சரிதான்? அப்போது பாருங்கள், இதில் முதலாவது கேள்வி, முதலாவது வினாவாக கேட்டிருக்கிறாங்க, அலுவலக பணிகளை நன்கு செயற்படுத்துவதில். முதல்ல இந்த வினாத்தாளை நாங்கள் அறிமுகம் செய்ய வேணும். இந்த வினாத்தாள் 2023 ஆண்டு நடைபெற்ற 2016 ஆண்டு நடைபெற வேண்டியது. அந்த பரீட்சை 2023 நடந்துருச்சு. ஏன்னா அதில் எல்லா வினாக்களுக்கும் இந்த தாளில் விடை எழுதுக, தெளிவாக நீலம் அல்லது கருப்பு நிற பேனையினால் மட்டும் எழுதுக, பென்சிலை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கு. இப்போ இந்த விடயங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கணும். அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக எழுதப்படாத வினாத்தாள்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுவதில் அது எல்லா பரீட்சைகளையும் இப்போது அதை கவனம் செலுத்துகிறார். அப்போ அதற்கேற்ற விதமாக நீங்கள் எப்பவும் விடை எழுதுறதுல கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்போ முதலாவது வினாத்தாளுக்குள்ளே போகிறோம். அலுவலக பணிகளை நன்கு செயற்படுத்துவதில் அலுவலக முறைமைகள் முக்கியத்துவம் பெறும் விதங்கள் 2 தருக என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த அலுவலக முறைமைகள் முக்கியத்துவம் பெறுகின்ற விதங்கள் ஏற்கனவே நாங்கள் கதைச்சிருக்கிறோம். ஆனாலும் இதை வச்சுக்கொண்டு ஒரு அது கூடாக நாங்கள் திரும்ப கதைச்சிட்டு போகிறோம். சரிதானே? அலுவலக முறைமையின் முக்கியத்துவம் அல்லது அலுவலக முறைமைகள் முக்கியத்துவம் பெறுகின்ற விதங்கள், அலுவலக முறைமைகள் எவ்வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றன, இப்படியாக இந்த கேள்விகளை கேட்கலாம். அப்போ அலுவலக முறைமைகள் முக்கியத்துவம் பெறுகின்ற விதத்தை நாங்கள் ஒவ்வொரு விதமாக பார்க்கலாம். 2 தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அலுவலக வேலைகள் ஒழுங்காகவும் சரியாகவும் நிறைவேறுவதற்கு, அலுவலக வேலைகள் ஒழுங்காகவும் சரியாகவும் நிறைவேறுவதற்கு உதவுவதனால் அலுவலக முறைமைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அலுவலக வேலைகள் ஒழுங்காகவும் சரியாகவும் நிறைவேறுவதற்கு உதவுவதன் காரணமாக அலுவலக வேலைகள் முக்கியத்துவம் பெறுகிறது. எது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்கிற திட்டம் வகுக்கப்பட்டு இதன் மூலமாக சுய கட்டுப்பாட்டுடன் இயல்பாகவே வேலைகள் செய்வதற்கு வசதி ஏற்படுத்துவதன் மூலம் அலுவலக முறைமை முக்கியத்துவம் பெறுகிறது. இது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்று திட்டம் வகுக்கப்பட்டு அதன் மூலமாக சுய கட்டுப்பாடோடு இயல்பாகவே வேலைகள் செய்வதற்கு வசதி அளிக்கப்படுவதால் அலுவலக முறைமை முக்கியத்துவம் பெறுகிறது. 3வது, விரியங்கள் இன்றி வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. மனித வளம், காலம், பொருட்கள் என்பவை சிக்கனத்தன்மை ஏற்படுகிறது. அதாவது நேரம், உழைப்பு என்பவற்றில் சிக்கனத்தன்மை ஏற்படுவதோடு ஊழல், மோசடிகள் தவிர்க்கப்படுகிறது. இதனால் அது முக்கியத்துவம் பெறும். 4வது, பல்வேறு பிரிவுகள், பகுதிகளுக்கிடையில் தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டு இலகுவான வேலையோட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிரிவுகள் செயற்பட வேண்டிய முறைகள் தெளிவாக உள்ளதனால் சிறந்த தொடர்புகள் பேணப்படுகிறது. இந்த வகையிலே அலுவலகம் முக்கியத்துவம் பெறுகிறது. அலுவலக முறைமையின் காரணமாக புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்படும் போது புதிய அலுவலர்கள் இலகுவாக பயிற்றுவிக்கக்கூடியதாகவும் அவர்கள் இலகுவாகவும் விரைவாகவும் கடமைகளை பயிலக்கூடியதாகவும் இருப்பதன் காரணமாக அலுவலக முறைமை முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது கடமை நிறைவேற்றம் தொடர்பாக முழுமையான விளக்கம் காணப்படுவதனால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. கடமை செயற்பாடுகளை அலுவலர்கள் விளங்கிக் கொள்வது, அவை தொடர்பாக விளக்கம் அளிப்பது இலகுவாக இருக்கிறது. அதனால் புதிய அலுவலர் சிரமம் இல்லாமல் கடமைகளில் ஈடுபடலாம். தவறுகளுக்கான சந்தர்ப்பம்
குறைவாக காணப்படுகிறது. உரிய படிவங்கள், ஆவணங்கள், பதிவேடுகள் பயன்படுத்தப்படுவதன் காரணமாகவும் அலுவலக முறைமை முக்கியத்துவம் பெறுகிறது. இப்படி நிறைய விஷயங்கள்ல அலுவலக முறைமை எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறது என்பது தொடர்பில் ஏற்கனவே நாங்கள் சொல்லி தந்திருக்கிறோம். அப்போ அலுவலக முறைமை ஒன்று எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு கேட்டால் நீங்கள் ஒரு 7-8 விடயம் எழுதலாம். சரிதானே? இப்போ நாங்கள் இந்த அலுவலக முறைமை முக்கியத்துவம் பெறுகிறது என்றதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த அளவோடு நிற்காமல் கொஞ்சம் இதனுடைய மேலதிகமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அலுவலக முறைமை என்றால் என்ன? சரிதானே? அலுவலக முறைமை என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். கொஞ்சம் வேகமாக அதை பற்றி சொல்கிறோம். ஒரு அலுவலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள் காணப்படுகிறது. ஒரு அலுவலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள் காணப்படுகிறது. அந்த நடவடிக்கைகள் சீராக ஒழுங்கமைக்கப்பட்டு அவை நிறைவேற்றப்பட வேண்டிய விதம் தொடர்பில் ஒவ்வொரு வேலைகளும் எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும், எந்த விதமான ஆவணங்கள், படிவங்கள், பதிவேடுகள் பயன்படுத்தப்பட வேண்டும், யாருக்கு எவ்வகையான அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும், கட்டளைகள் எவ்விதமாக பாய்ச்சப்பட வேண்டும், கீழமைந்த உத்தியோகத்தர் ஒவ்வொருவருக்கும் எந்த கடமைகள் கொடுக்க வேண்டும் போன்ற விடயங்களை வரையறுத்து கூறுவது அலுவலக முறைமை என்று சொல்லி இருக்கிறோம். அலுவலக முறைமை எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். சரியா? ஒரு சில வேளையில் இந்த முறை அலுவலக முறைமை முக்கியத்துவம் பெறும் விதம் என்று சொல்லி கேட்காமல் அவர்கள் அதை தொடர்ந்து எங்கள்கிட்ட கேட்கலாம், வேறு விஷயங்களை கேட்கலாம். சரிதானே? அலுவலக முறைமை முக்கியத்துவம் தொடர்பாக கேட்டிருக்கிறதால அடுத்ததாக அலுவலக முறைமை தொடர்பான கோட்பாடுகளை பற்றியே நாங்கள் பார்க்கிறோம். அலுவலக முறைமை தொடர்பான கோட்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. நான் ஒரு 7-8 கோட்பாடு உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்கள் ஒரு 2-3 விஷயம் பார்த்துக்கொண்டா சரி. இப்போ அலுவலக முறைமைன்றா என்னென்று விளங்கிட்டு தானே, அலுவலகத்தில் என்னென்ன வேலைகள் எப்படி செய்யணும், யார் செய்ய வேணும், அது எந்த படிவங்கள், பதிவேடுகள், ஆவணங்களை பயன்படுத்தி செய்ய வேண்டும், அதுக்கான கட்டளை யார் யாருக்கு கட்டளை இட வேண்டும் போன்ற விடயங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்கமைத்து காணப்பட்ட அது ஒரு அலுவலக முறைமை. சரி, அலுவலக முறைமைக்கு நான் ஏற்கனவே வரைவிலக்கணம் சொல்லிட்டேன், அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ அலுவலக முறைமை வடிவமைக்கப்படும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய கோட்பாடுகள் என்னென்ன தியரிஸை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். அலுவலக முறைமை வடிவமைக்கப்படும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் எவை என்று சொல்லி அவர்கள் கேட்கலாம். சரிதானே? அப்போ அலுவலக முறைமை ஒன்று வடிவமைக்கப்படும் போது கீழ்வரும் விடயங்களை கருத்தில் கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லிட்டு, ஒன்று, அலுவலகத்தினுடைய நடவடிக்கைகள், தாமதங்கள், தடைகள், தேக்கம் ஏற்படாமல், தாமதங்கள், தடைகள், தேங்கி நிற்றல் போன்றவை ஏற்படாமல் விரைவான வேலை ஓட்டத்துக்கு அலுவலக முறைமை வழியமைக்க வேண்டும். தடைகள், தாமதங்கள், வேலைகள் தேங்கியிருத்தல் போன்றவை ஏற்படாமல் அலுவலக பணிகள் விரைவாக செயற்படுத்தப்படுவதற்கு, வேலையோட்டம் இலகுவாக இருப்பதற்கு, விரைவாக செயற்படுத்தப்படுவதற்கு அல்லது வேலையோட்டம் சிறப்பாக இருப்பதற்கு ஏற்ற வகையில் அலுவலக முறைமை வடிவமைக்கப்பட வேண்டும். அப்போ முதலாவது விஷயம் என்ன சொல்றோம்? அலுவலக பணிகளில் தடைகள், தாமதங்கள், பணிகள் தேங்கியிருத்தல் போன்றவை ஏற்படாமல் விரைவான வேலையோட்டம் ஏற்படுத்தப்பட வேண்டும், அல்ல விரைவான வேலையோட்டத்துக்கு வழிவகுக்க வேண்டும். இரண்டாவது, தேவையற்ற பணிகள் அல்லது இரட்டை பணிகள், ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்கிறது, இரட்டை வேலைகள், சரிதானே, தேவையற்ற அசைவுகள், அலுவலர்கள், உபகரணங்கள் போன்றவற்றினுடைய தேவையற்ற அசைவு, தேவையில்லாமல் அலைஞ்சு திரிகிற வேலைகள் இருக்கக்கூடாது. இரட்டை வேலை தவிர்க்கப்படுவதோடு அலுவலர்களினதும் உபகரணங்களினதும் தேவையற்ற அசைவு குறைக்கப்பட வேண்டும். அதுபோல தேவையற்ற எழுத்து வேலைகளும் குறைக்கப்பட வேண்டும். அப்போ அலுவலர்கள் உபகரணங்களின் தேவையற்ற அசைவு, தேவையற்ற எழுத்து வேலைகள் குறைக்கப்பட வேண்டும். அதுபோல இரட்டை வேலைகள் தவிர்க்கப்பட வேண்டும். காகிதாதிகள் படிவங்களினுடைய பாவனை குறைக்கப்பட வேண்டும். காகிதாதிகளின் பாவனை குறைக்கப்பட வேண்டும்.
பணி சார்ந்த நடைமுறைகளுக்கு விதிவிலக்குகள் குறைவாக இருக்க வேண்டும், அல்லது விதிவிலக்குகள் இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் ஒரே விதமாக செயற்பாடுகள் காணப்பட வேண்டும். ஆட்களுக்கு ஏற்ப வெவ்வேறு விதமாக செயற்படுகின்ற தன்மை குறைக்கப்பட வேண்டும். ஒரு சில விதிவிலக்குகள் அனுமதிக்கப்படலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயற்பட வேண்டும் என்று சொல்ற போது அலுவலகத்துக்கு ஒரு டிசேபிள் ஆள் வரைக்குள்ள அல்லது ஒரு எல்டர் ஆள் வரைக்க ஒரு மாற்றுத்திறனாளி அல்லது வலுவிழந்தவர் வருகிற போது அல்லது முதியோர் வருகிற போது அங்கே ஒரு விதிவிலக்கு இருக்கலாம். சரிதானே? அப்போ அப்படியானது இருக்கலாமே தவிர மற்றும்படி ஆட்களுக்கு ஏற்ற விதமாக ஒவ்வொரு விதமாக செயற்படுவது என்ற விரையில் குறைக்கப்பட வேண்டும். சில முக்கியமான விடயங்களுக்கு மட்டும் விதிவிலக்குகளை போடலாம். தேவையற்ற தடுப்பு நடவடிக்கைகள், தேவையற்ற பரிசீலனைகள் தவிர்க்கப்பட வேண்டும். தேவையற்ற தடுப்பு நடவடிக்கைகளும் தேவையற்ற பரிசீலனைகளையும் ஒரு அலுவலக முறைமை வடிவமைக்கப்படும் போது அது தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன விடயம்தான் உபகரணங்களினுடைய தேவையற்ற பயன்பாடு. அது நாங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே சொல்லி போட்டோம். அலுவலர்கள், உபகரணங்கள், காகிதாதிகள் தேவையற்ற பயன்பாடு அல்லது தேவையற்ற அசைவு குறைக்கப்பட வேண்டும். சரிதானே? விதிவிலக்கு அடிப்படையிலான முகாமைத்துவம். விதிவிலக்கு அடிப்படையிலான முகாமைத்துவம் என்பது பிள்ளைகள் தனக்கு இருக்கிற அதிகாரத்துக்குள்ள செயற்படுவோம். அதுக்கு அங்கால மற்றவர்கிட்ட விட்டுருவோம், மேலதிகாரியினுடைய பார்வைக்கு விட்டுடுவோம். இப்போ பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு வருகிறாங்க, உங்களுடைய அலுவலகத்தில் அவருடைய பிறந்த திகதி, பதிவு எண், ஏனைய விவரங்கள் தெரிந்தால் நீங்கள் அதை வழங்கலாம். அப்படி ஒரு விவரங்களும் தெரிய இல்லை, உங்கள்கிட்ட அது இல்லை அண்ட் அவர் மேலதிகமாக விளக்கம் கேட்டால் நீங்கள் ஏரியார்கிட்ட அனுப்ப வேணும், உங்களுடைய உதவி மாவட்ட பதிவாளர். சரிதானே? அந்த உதவி பதிவாளர்கிட்ட அனுப்ப வேணும். அங்கே இருக்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தர் அந்த விடயத்தை கையாண்டு கொண்டு கூடாது. காலம் கடந்த பிறப்பு, ஒரு ஆள் பிறப்புக்கு பதிகிறத கொண்டு வருகிறார், உரிய காலத்துக்கு வந்தால் நீங்கள் பதியலாம். காலம் கடந்துட்டால் அது காலம் கடந்த பிறப்பு நீங்கள் கையாளையில அதை அனுப்பிவிட வேணும். உரிய நபர்கிட்ட அவரை அனுப்பிவிட வேணும். அதான் விதிவிலக்கு அடிப்படையிலான முகாமைத்துவம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதாவது தன்னுடைய அதிகாரத்துக்கு மேற்பட்ட கர்மங்களை மேல் அதிகாரியிடம் முன்வைப்பது விதிவிலக்கு அடிப்படையிலான முகாமைத்துவம். இதை விட அலுவலக முறைமையின் கோட்பாடு, அலுவலக முறைமை என்பது எளிதில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இலகுவானதாகவும் குழப்பற்றதாகவும் இருக்க வேண்டும். இந்த பகுதியை ஒரு உங்களுடைய வசதி கருதி திருப்பி சொல்லுகிறேன் பிள்ளைகள். அலுவலக முறைமை ஒன்று வடிவமைக்கப்படும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய கோட்பாடுகள் அவை. சில வேளைகளில் இது ஒரு சிறந்த அலுவலக முறைமையினுடைய பண்புகளை வேண்டும் கேட்கப்படலாம். சரிதானே? ஒரு சிறந்த அலுவலக முறைமை எவ்வாறான பண்புகளை கொண்டிருக்க வேணும் என்று கேட்டாலும் இதே தான். நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. ஒரு சிறந்த அலுவலக முறைமை வடிவமைக்கப்படும் போது எவ்வாறான கோட்பாடுகளை மனதில் கொள்ள வேண்டும் என்று கேட்பார். அல்லது ஒரு சிறந்த அலுவலக முறைமை ஒன்று கொண்டிருக்க வேண்டிய பண்புகளவை, இயல்புகளவை சொல்லி கேட்டாலும் கிட்டத்தட்ட இதுதான், பெரிய அளவு வேறுபாடு இல்லை. சரிதானே? அலுவலக முறைமையால் கிடைக்கிற நன்மை என்னன்னு கேட்டாலும் அல்லது அலுவலக முறைமை முக்கியத்துவம் பெறுகிறதுக்கான காரணங்கள் என்று கேட்டாலும் ஒரே விட தான். அது முதல் பார்த்துட்டு அந்த முக்கியத்துவம் என்று படித்து கொண்டு போனால் இங்கே நன்மை கேட்டுட்டாங்களே என்று அதை தொங்கி கொண்டிருக்க கூடாது. ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்க வேணும். அலுவலக முறைமை ஏன் முக்கியத்துவம் பெறுகிறதுண்டா அலுவலக முறைமையால் நிறைய நன்மைகள் கிடைக்குது, அதால் தான் முக்கியத்துவம் பெறுது. அப்போது அதை நீங்கள் அலுவலக முறைமையினுடைய நன்மைகள் என்ன என்று சொல்லி கேட்கிறவைக்கு பதில் சொல்லுங்கள். அல்லது அலுவலக முறைமையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டால் அதே போல இங்கே ஒரு சிறந்த அலுவலக முறைமை கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்று கேட்டாலும் அல்லது ஒரு சிறந்த அலுவலக முறைமை அமைக்கப்படும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் என்ன என்று கேட்டாலும் அல்லது சிறந்த அலுவலக முறைமை தொடர்பிலான கோட்பாடுகள் என்ன என்று கேட்டாலும் ஒரே விஷயம்தான். சரியா? திரும்ப ஒருக்கா சொல்லுகிறேன். அலுவலக முறைமை ஒன்று வடிவமைக்கப்படும் போது கீழ்வரும் விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். தடை, தாமதம், வேலைகள் தேங்கியிருத்தல் போன்றவை ஏற்படாமல் இலகுவான வேலையோட்டத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக அமைவதோடு இரட்டை வேலைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இரண்டாவது, அலுவலர்கள், சாதனங்கள் என்பவை எழுத்து வேலைகள், அலுவலர்கள், சாதனங்கள், எழுத்து வேலைகள் என்பவற்றின் பயன்பாடு, அசைவு குறைக்கப்பட வேண்டும். அலுவலர்கள், சாதனங்கள், உபகரணங்களின் பயன்பாடு, அசைவு என்பவையும்
எழுத்து வேலைகளும் குறைக்கப்பட வேண்டும். தேவையற்ற எழுத்து வேலைகள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆட்களுக்கு ஏற்ற விதமாக வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விதமாக செயற்படும் தன்மை குறைக்கப்பட வேண்டும். சேவையின் இயல்பு கருதி சில விதிவிலக்குகளை மாத்திரம் அனுமதிக்கலாம். தேவையற்ற தடுப்பு நடவடிக்கைகள், தேவையற்ற பரிசீலனைகள் தடுக்கப்பட வேண்டும். விதிவிலக்கு அடிப்படையிலான முகாமைத்துவத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும். விதிவிலக்கு அடிப்படையிலான முகாமைத்துவம் என்பது தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்துக்கு மேற்பட்ட விடயங்களை மேற்பார்வை அதிகாரியிடம் முன்வைப்பதாக இருக்கலாம். இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் எளிமையானதாகவும் குழப்பமற்றதாகவும் தவறுகளுக்கு வழி ஏற்படுத்தாததாகவும் அலுவலக முறைமை காணப்பட வேண்டும். இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடியது, எளிமையானது, குழப்பமற்றதாக, தவறுகளை தடுக்கக்கூடியதாக அலுவலக முறைமை கோட்பாடு இருக்க வேண்டும். இவ்வளவு விஷயத்தை உள்ளடக்கியதாக நீங்கள் ஒரு அலுவலக முறைமை எவ்வாறு என்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும், அல்லது அலுவலக முறைமையை வகுத்தமைக்கும் போது எவ்வாறான கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும், சிறந்த அலுவலக முறைமையை காணக்கூடிய இயல்புகளை இந்த மாதிரி என்ன கேட்டாலும் நீங்கள் அதை பார்த்து கதைக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அந்த பகுதியை கதைக்கலாம். அடுத்தது இன்னும் ஒன்று சொல்லித்தர வேண்டும் பிள்ளைகளுக்கு. அலுவலக முறைமை தொடர்பாக அலுவலக முறைமையினுடைய பண்பு என்று திருப்பி கேட்டால் கணக்கை யோசிக்க தேவையில்லை. இதே விஷயம்தானே. இலகுவாக இருக்கணும், இரட்டை வேலைகளை தடுக்க வேணும், சிக்கனமாக இருக்க வேணும். நாங்கள் இலகுவாக இருக்கும், சிக்கனமாக இருக்கும். அதாவது காகிதாதிகள், ஊழியர்கள், உபகரணங்கள், எழுத்து வேலைகள் என்பவற்றில் சிக்கனமாக இருக்கும். இலகுவாக என்றால் வேலைகளை தடையேற்று கொண்டு போடக்கூடியதாக இருக்கும், இலகுவாக விளங்கும், குழப்பமற்றதாக இருக்கும், தெளிவானதாக இருக்கும். அந்த வகையில் சொல்லுங்கள். சரிதானே? சிக்கனமானதாக இருக்கும், நெகிழ்வுத்தன்மை, அதாவது தேவைக்கேற்ப மாற்றப்படக்கூடியதாக இருக்க வேணும். இந்த மாதிரியாக இதை நீங்கள் பண்பு என்று கேட்டாலும் இதே விடயங்களையே பயன்படுத்தி எழுதுங்க. சரி, அடுத்தது இன்னும் ஒரு விடயம் இதில் வச்சு கொண்டே சொல்லிட்டு போகிறேன். அலுவலக முறைமை ஒன்றை திட்டமிடுகின்ற படிமுறைகளை என்று சில வேளை கேட்பார். அலுவலக முறைமை ஒன்றை திட்டமிடும் போது எவ்வாறு அந்த அலுவலக முறைமை திட்டமிடுகின்ற படிமுறை அமைந்திருக்கும் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ அலுவலக முறைமை ஒன்று நாங்கள் அமைக்கிற நேரத்தில் முதலாவது படிமுறை நிறுவனத்தினுடைய இலக்குகளை தீர்மானிக்கிறது. நிறுவனம் என்னென்ன விதமான நோக்கம், கொள்கைகளை தீர்மானிக்க வரும். சரிதானே? நோக்கம், கொள்கைகள். அலுவலகத்தில் என்னென்ன விதமான வேலைகளை நாங்கள் செய்ய போகிறோம், அலுவலகத்தினுடைய நோக்கம் என்ன, அதற்காக செய்யப்பட வேண்டிய கர்மங்கள் என்ன என்பது தொடர்பாக நோக்கம், கொள்கைகளை தீர்மானிக்கிறது. இப்போது அதுக்கு அடிப்படையான பணிகளை திட்டமிடுகிறது. அதுக்கு என்னென்ன விதமான பணிகள் வேண்டும் என்று சொல்லி அதை திட்டமிடுகிறது. அது தொடர்பில் தரவுகள் சேகரித்து அதை மதிப்பீடு செய்து ஆற்றப்படுகிற கடமைகள் தொடர்பாக எவ்வளவு வேலை, என்ன வடிவம், எவ்வளவு ஆள், எவ்வளவு மனத்தியால், இந்த மாதிரியாக விடயங்கள். சரிதானே? இப்போ முதல்ல எளிமையாகவே சொல்லித் தருகிறேனே. முதலாவது நிறுவனத்தினுடைய நோக்கம் மற்றும் கொள்கைகளை தீர்மானிப்பது. சரி, நோக்கம், கொள்கைகள் தொடர்பாக தீர்மானிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக எல்லைகள் அல்லது வேலை சட்டகத்தை உருவாக்குவது, வேலை சட்டகத்தை தீர்மானிப்பது. வேலை சட்டகம் என்ற ஒரு ஒர்க் ஃப்ரேம், எந்த எல்லைக்குள்ள நின்று நாங்கள் வேலை செய்ய போகிறோம். சரிதானே? எங்களுடைய நிறுவனத்தினுடைய நோக்கம் அல்லது கொள்கைகளை தீர்மானிக்கிறது. அடுத்தது வேலை சட்டகம் அல்லது எல்லைகளை தீர்மானிப்பது. அடுத்ததாக வேலைகள் தொடர்பான தரவுகளை சேகரித்து அதனை மதிப்பீடு செய்வது. வேலைகளுக்கு தேவையான ஆட்கள் போன்ற விவரங்களுக்கு தானே தரவுகளை சேகரித்து மதிப்பீடு செய்கிறது. நாலாவது அலுவலக முறைமையை உருவாக்குவது. ஐந்தாவது முறைமையை நடைமுறைப்படுத்துவது. சில வேளை கேட்டால் இந்த 5 படிமுறையையும் ஞாபகம் வச்சு எழுதுகிற மாதிரி யோசிக்கிறேன், ஆகக்கூட அந்த ஏரியாவில் சொல்லிக்கிறேன். சரிதானே? இன்னும் 2 விடயங்கள் இது கடந்த காலங்களில் கேட்கப்பட்டிருக்குது. அலுவலக முறைமை தொடர்பாக நாங்கள் பார்த்ததும் பார்க்காததுமாக எல்லா விடயங்களையும் திருப்பி ஒருக்கால் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன்.
அலுவலக முறைமையினுடைய நன்மைகளவை, அலுவலக முறைமையினால ஏற்படுகிற மட்டுப்பாடுகள், லிமிட்டேஷன்ஸ் என்ன என்று கேட்டிருக்காங்க. அலுவலக முறைமையானால் நன்மைகள் மட்டுமல்ல, சில மட்டுப்பாடுகள் அல்லது குறைபாடுகளும் உண்டு, அவை எவை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் நன்மைகளையும் பார்த்து வைக்க வேணும், குறைபாடுகளையும் பார்த்து வைக்க வேணும். அலுவலக முறைமையினால் ஏற்படுகிற நன்மைகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல அலுவலக முறைமைகள் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். சரிதானே? முக்கியத்துவம் இது கொஞ்சம் இந்த நன்மைகள் என்பதை சின்னஞ்சின்னாக சொல்லுகிறோம். சரிதானே? தவறுகள், தாமதங்கள், விரியங்கள் என்பவை தவிர்க்கப்படுகிறது. அதனால் சிக்கனம், விரைவுத்தன்மை ஏற்படுகிறது. தவறு, தாமதம், வீண் விரியங்கள், வீணான வேலைகள், இரட்டிப்பு வேலைகள் என்பவை தவிர்க்கப்படுகிறது. அதனால் வேலை விரைவாகவும் இலகுவாகவும் நடைபெறுகிறது. சுருக்கமாக சொன்னால் அங்கே சிக்கனத்தன்மை மற்றும் வினைத்திறன் தன்மை காணப்படுகிறது. இரண்டாவது, அலுவலக முறைமை ஒன்று காணப்படும் போது சிறந்த நிர்வாக முறைமையும் கட்டுப்பாடும் காணப்படும். சிறந்த ஒருங்கிணைப்பு காணப்படுவதோடு சுதந்திரமான முகாமைத்துவ முறை காணப்படும். காகிதம் சார்ந்த, எழுத்து சார்ந்த பணிகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும். பணிகளில் ஒரே சீர்தன்மையும் வெளிப்படையான தன்மையும் மக்களிடத்தில் நம்பிக்கையும் ஏற்படும். அலுவலர்கள் காகிதாதிகளினுடைய தேவையற்ற அசைவு பயன்பாடு தவிர்க்கப்படுகிறது. இயந்திரங்கள், உபகரணங்களினுடைய உச்சமான பயன்பாடு அல்லது உத்தமமான பயன்பாடு ஏற்படுகிறது. இப்படி அலுவலக முறைமையினாலே ஏற்படுகிற நன்மைகள் ஏற்கனவே கதைச்ச விஷயம்தான். குறைபாடுகள் என்ன? அலுவலக முறைமை ஒன்று வெற்றிகரமாக வடிவமைக்கப்பட்டு நடைமுறை சாத்தியமானதாக இல்லாவிட்டால், சரியாக திட்டமிடப்பட்டு நடைமுறைக்கு சாத்தியமானதாக தயாரிக்கப்படாவிட்டால் அது உரிய விளைவை தராது. அலுவலக முறைமை ஒன்று சரியான வகையில் திட்டமிடப்பட்டு தயாரிக்கப்படாவிட்டால் அது உரிய விளைவை தராமல் போகலாம். இரண்டாவது, அலுவலக முறைமையை செயற்படுத்தும் போதும் மேலதிகமான செலவுகள் ஏற்படலாம். அலுவலக முறைமை ஒன்று செயற்படுத்தப்படுகிற போது நடைமுறைப்படுத்துவதில் தேவையற்ற செலவுகள் அல்லது மேலதிகமான செலவுகள் ஏற்படும். மூன்றாவது, கடுமையாக பின்பற்றப்படும் போது இயந்திரத்தனமானதாக அலுவலகம் மாறிவிடும். கடுமையாக பின்பற்றப்படும் போது உணர்வுகள், விருப்பங்கள், மனித மதிப்புகள் என்பவை பாதிக்கப்பட்டு இயந்திரத்தனமானதாக இருக்கலாம். சரிதான்? சில வேளைகளில் திட்டமிடல் குறைபாடு காரணமாக இரட்டை செயற்பாடுகள், அதாவது ஒரே செயற்பாடுகள் இருமுறை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டால் அதன் வினைத்திறமை குறைவடையலாம். முறைமைகளை ஒன்றிணைப்பது, ஒரு அலுவலக முறைமை என்பது பல்வேறு முறைமைகளை கொண்டிருக்கும். முறைமைகளை ஒன்றிணைப்பது பாரிய சவாலானதாக, மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டியதாக காணப்படுவது அலுவலக முறைமையை பின்பற்றுவதில் கடினத்தன்மையை ஏற்படுத்தும். அலுவலகத்தில் முறைமைகளை ஒன்றிணைப்பதில் காணப்படுகிற இடர்பாடு இவ்விதமான நெருக்கடிகளை கொடுக்கலாம். சரிதானே? இப்போ இந்த விதமாக இப்போ அலுவலக முறைமை என்றால் என்ன, அலுவலக முறைமையினுடைய முக்கியத்துவம் என்ன, அலுவலக முறைமை ஒன்று தயாரிக்கப்படும் போது பின்பற்றப்பட வேண்டிய கோட்பாடுகள் என்ன, அலுவலக நடைமுறை அல்லது அலுவலக முறைமையினால் ஏற்படுகிற அனுகூலங்கள் என்ன, அலுவலக முறைமையை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் அல்லது அவற்றினுடைய படிமுறைகள், அது சொல்லுகிற போதுதான் கொஞ்சம் தெளிவில்லாத முறையில் இருந்தது போல இருக்குது. நான் திரும்ப ஒரு தடவை அதை வேறொரு விதமாக கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லி முடிக்கிறேன் பிள்ளைகளுக்கு. சிறந்த அலுவலக முறைமையை ஏற்படுத்துவதற்காக பின்பற்றப்பட வேண்டிய படிமுறைகளவை அல்லது வழிமுறைகளவை. இப்போ முதல்ல நாங்கள் சொன்னாங்க, அலுவலகத்தினுடைய இலக்குகளை அல்லது நோக்கங்கள், கொள்கைகளை திட்டமிட வேண்டும். எளிமையாக அவருக்கு திருப்பி சொல்கிறேன். அலுவலகத்தில் இடம்பெறுகின்ற அலுவலகத்தினுடைய நோக்கங்கள், இலக்குகளை இலகுவாக திட்டமிட வேண்டும். இரண்டாவது, நோக்கங்கள், இலக்குகளை அடைவதற்காக அலுவலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா வேலைகளையும் நன்கு படித்து ஆராய வேண்டும். அது தொடர்பாக தகவல்களை சேகரித்தல்,
வேலைகள் தொடர்பாக அலுவலகத்தில் இடம்பெறுகின்ற அனைத்து வேலைகள் தொடர்பாக படித்து ஆராய்தல் என்பது வேலைகள் தொடர்பாக தகவல்களை சேகரித்தல், அதனை பகுப்பாய்வு செய்தல் அல்லது ஆய்வு செய்தல். அதாவது தேவையற்ற வேலைகளை கண்டறிதல், முக்கியமான வேலைகளை இனங்காணுதல், வேலை கற்கை வேலை ஆய்வு போன்றவற்றை மேற்கொள்ளுதல். வேலை கற்கை வேலை ஆய்வு என்றால் நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்கு இவ்வளவு மணித்தியாலம் வேணும், என்ன உபகரணம் வேணும், என்ன தகுதி வேணும், யார் ஆள் வேணும், இப்படியெல்லாம் பார்க்கறது. வேலை கற்கை வேலை ஆய்வு என்பவற்றை மேற்கொள்வது, அதுதான் தகவல்களை பகுப்பாய்வு செய்தல் ஆய்வு செய்தல். இப்போ நான் முதல் சொன்னதை திரும்ப கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்கிறபடியால் பிள்ளைகளுக்கு விளங்கும். சரிதானே? இடையில விட்டுட்டு திரும்ப ஒருக்கா முன்னே போயிட்டு வர போகிறேன். அலுவலகத்தினுடைய இலக்குகள், நோக்கங்கள், கொள்கைகளை தீர்மானித்துக் கொள்ளல். இரண்டாவது, அலுவலக மேற்கொள்ளுகின்ற அனைத்து வேலைகளையும் அல்லது எல்லா நடவடிக்கைகளையும் நன்றாக பட்டியலிட்டு, முழுமையாக பட்டியலிட்டு அது தொடர்பாக புரிந்து கொள்ளுதல் அல்லது படித்து ஆராய்தல். மூன்றாவது, அவற்றை பகுப்பாய்வு செய்து தேவையற்ற வேலைகளை கண்டறிதல், முக்கியமான வேலைகளை இனங்காணுதல். நான்காவது, வேலை கற்கை வேலை ஆய்வு என்பவற்றை மேற்கொள்ளுதல். ஐந்தாவது, பொருத்தமான முறைகளை வடிவமைத்தல். ஆறாவது, செயற்படுத்தல். அதாவது ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் தேவையான ஆளணியினர் மற்றும் வளங்கள் என்பவற்றை ஒதுக்கி அதனை நடைமுறைப்படுத்துவது. ஏழாவது, அலுவலக நடைமுறை தொடர்பாக தொடர்ச்சியாக அலுவலர்களுக்கு பயிற்சி அளிப்பது. அப்போ இந்த படிமுறைகளை நீங்கள் எழுத வேண்டும். அலுவலக முறைமைகள் தொடர்பாக கேட்கப்பட்டால் இவ்வளவு விடயங்களை நான் சொல்லி தந்திருக்கிறேன். அப்போது இனி அலுவலக முறை பற்றி இனி கேள்வி கொண்டு வரையக்குள்ளே எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியா? சரி, அடுத்த கேள்விக்குள்ளே போவோம். அதற்கு முன்பாக உங்களுடைய ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கறதுக்காக ஒரு சின்ன வாய்ப்பு. சரி, அப்போ இல்லை விடயத்தை அலுவலக முறைமை ஒன்றை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளினுடைய படிமுறையை திரும்ப ஒருக்கா சொல்லுங்க என்று கேட்டிருக்கிறாங்க. முதலாவது விடயம் நாங்கள் சொல்லித்தந்தோம், அலுவலகத்தினுடைய கொள்கைகள், நோக்கங்கள், இலக்குகளை அடையாளம் காண்பது. இரண்டாவது, அதற்காக அலுவலகத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் நன்கு பட்டியல்படுத்தி ஆராய்வது. மூன்றாவது, பட்டியலிடப்பட்ட நடவடிக்கைகள், வேலைகள் தொடர்பாக பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக தேவையற்ற வேலைகளை கண்டறிவது, தேவையான வேலைகளை, மிகவும் முக்கியமான வேலைகளை இனங்காண்பது. அடுத்த விடயமாக வேலை கற்கை வேலை ஆய்வு போன்றவற்றை மேற்கொள்வது. அடுத்தது, ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் தேவையான ஊழியர்கள், இயந்திரங்கள், உபகரணங்கள், கருவிகள், சாதனங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக ஆளணியினை தீர்மானிப்பது. பொருத்தமான முறைமைகளை வடிவமைத்துக் கொள்வது. வடிவமைக்கப்பட்ட அலுவலக முறைமையினை நடைமுறைப்படுத்துவது. நிறைவாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தொடர்ச்சியாக அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தலும் மீளாய்வு செய்தலும். அதனை பயிற்சி அளிக்கிற போதே அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணிக்கொண்டு ஏதேனும் பொருத்தமாக அதில் திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கா அந்த திருத்தங்கள் செய்து அதை தொடர்ந்து உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருப்போம். சரி, அடுத்த பகுதிக்குள்ளே போகிறேன். அது ஒன்று தான் நீங்கள் கேட்டிருந்த கேள்வி. அரசாங்க சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அலுவலகம் ஒன்றில் கடைபிடிக்கப்படுகின்ற செயல்முறைகள் இரண்டினை பெயரிடுக என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அரசாங்க சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அலுவலகத்தில் எவ்விதமான வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்று சொல்லி கேட்குறாங்க. சரிதானே? அப்போ அலுவலகத்தில் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அல்லது பொதுவாக அலுவலகத்தை பாதுகாப்பது என்றால் அலுவலகத்தில் இருக்கிற ஆவணங்கள், சொத்துக்கள், அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லோரையும் பாதுகாப்பதற்காகவும் கேட்கலாம். சரிதானே? அலுவலக பாதுகாப்பு என்றது இராணுவ பாதுகாப்பு கொடுக்குற வேலையில் தானே அலுவலக பாதுகாப்பு என்பது. சரிதானே? அப்போ அலுவலக பாதுகாப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்படுகிற விடயங்கள் எவை என்று சொல்லி கேட்கிறார். அப்ப கவனிங்க பிள்ளைகள், இரண்டு விடயங்கள் சொல்ல வேண்டும். ஒன்று உள்ளக பாதுகாப்பு.
சரிதானே. அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற பாதுகாப்பு நடைமுறைகளை, பாதுகாப்பு செயல்முறைகளை நாங்கள் 2 பிரிவுகளாக வகுத்து அந்த விடயங்களை சொல்ல போகிறோம். ஒன்று உள்ளக பாதுகாப்பு. உள்ளக பாதுகாப்பு நடவடிக்கைகள். இதில் உள்ளக கட்டுப்பாடு, உள்ளக கணக்காய்வு, சரிதானே. உள்ளக கட்டுப்பாடு என்று சொல்றது இன்டர்னல் கண்ட்ரோல், அதை இன்டர்னல் செக் என்று சொல்லுவார்கள். இன்டர்னல் செக் என்றது பிள்ளைகள் ஒரு வேலையை ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆக்களின் பார்வைக்கு உட்படுத்துறது. இப்போ சாதாரணமாக ஒரு செலவு செயற்பாட்டினை அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், சான்றுபடுத்தல், கொடுப்பனவு செய்தல் என்று பிரித்து செய்கிறது ஒரு வகையான உள்ளக கட்டுப்பாடு, இன்டர்னல் செக் மெத்தட். சரிதானே. அப்போ உள்ளக ரீதியான பாதுகாப்பு முதலாவது, அதை நாங்கள் சொல்கிறோம் உள்ளக கட்டுப்பாடு. சரிதானே. தேவைக்கேற்ற வகையில் நில அறைகள், காப்பு பெட்டிகள், இரும்பு பெட்டிகள், அலுமாரிகள் என்பவற்றில் பெறுமதி வாய்ந்த சொத்துக்களை பேணுவது, அவற்றின் திறப்புகளை 2 பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் பாதுகாப்பில் வைத்திருப்பது, உயிரினங்கள் ஜந்துக்கள், உயிரினங்களால் கரையான், எலி போன்றவற்றினால் ஆவணங்கள் சேதமடைவதை தடுப்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்வது, தீயணைப்பு கருவிகளை பொருத்தி தீ விபத்துக்களில் இருந்து உடனடியாக பாதுகாப்பு பெறும் வகையில் தீயணைப்பு உபகரணங்கள் மற்றும் அவை தொடர்பான ஊழியர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவது, முதலுதவி பெட்டிகளை வைத்திருப்பது, நட்டங்கள் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்வது, நட்டங்கள் ஏற்படாமல் தடுப்பது, நட்டங்கள் ஏற்பட்டால் அதற்கு காரணமானவர்களை கண்டறிந்து அவர்களை பொறுப்பாக்குவது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் அலுவலகத்தின் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக, அலுவலகத்தினுடைய நிதி, உபகரணங்கள், சொத்துக்கள் போன்றவற்றை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற உள்ளக ரீதியான பாதுகாப்பு செயல்முறைகள் என்று சொல்லுவேன். சரிதானே. இந்த கேள்விகளுக்கு கடந்த பரீட்சையில் பெருமளவுக்கு விடைகள் வழங்கப்படவில்லை என்றால் இந்த விடயத்தை திரும்ப ஒரு பரீட்சையில் கேட்கலாம், கேட்கக்கூடாது இல்லை. இந்த பேப்பர் மார்க்கிங்கு போன ஆக்களுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் இந்த 2வது கேள்விகளை விளங்கி கொண்ட பிள்ளைகள் மிகவும் குறைவு. அவர்கள் வேறு ஏதோ விடயங்களை எழுதியிருக்கிறார்கள். சரிதானே. அப்போ இங்கே முதலாவது உள்ளக பாதுகாப்பு. இப்போ உள்ளக பாதுகாப்பை நான் திரும்ப ஒருக்கா சொல்லுகிறேன். அகக்கட்டுப்பாடு, அதாவது உள்ளக கட்டுப்பாடு, உள்ளக கணக்காய்வு, தேவைக்கு ஏற்ற வகையில் நில அறைகள், இரும்பு பெட்டிகள், காப்பு பெட்டிகள், பெட்டகங்கள், அலுமாரிகள் போன்றவற்றை வைத்திருப்பது, பெறுமதி வாய்ந்த சொத்துக்கள் மற்றும் ஆவணங்களை காப்பு பெட்டிகளில் வைத்து அவற்றுக்குரிய பூட்டுக்களின் திறப்புகளை 2 தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் பொறுப்பில் வைத்திருத்தல், எலி, கரையான் போன்றவற்றினால் ஆவணங்கள் சேதமடைவதை தடுப்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்ளுதல், தீயணைப்பு உபகரணங்களை பொருத்திக் கொள்வதோடு தீயணைப்பு தொடர்பான பயிற்சியினை ஊழியர்களுக்கு வழங்குதல், முதலுதவி சிகிச்சைகள் வழங்குவதற்கேற்ப முதலுதவி பெட்டி மற்றும் முதலுதவி பயிற்சிகளை ஊழியர்களுக்கு வழங்குதல், நட்டம், சேதம் போன்றவை ஏற்படாமல் இருக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுதல், அவை ஏற்பட்டால் உடனடியாக உரிய வகையில் நட்டத்துக்கான அறவீடுகளை மேற்கொள்ளுதல் போன்றவை உள்ளக பாதுகாப்பாக இருக்கும். சரி, நீங்கள் அவ்வளவு பெருசாக எழுத தேவையில்லை, கொஞ்சம் விளக்கமாக எழுதினா போதும். இதுக்குள்ள அவ்வளவு எழுதினார் தானே. 2வது வெளிவாரி பாதுகாப்பு, அதாவது வெளிநபர்களினால் அல்லது விலங்குகளினாலும் இருக்கும். யானை, சில இடங்களில் யானை வரும், சில இடத்துல கழுதை வரும். யாழ்ப்பாணத்தினுடைய நெடுந்தீவு அலுவலகத்தில் எல்லாம் முந்தி கழுதை வந்து அந்த அவர்களுடைய அந்த வரவு பதிவேட்டை சில வேளை சாப்பிட்டது, வெளியில் மேசையில் வைக்கிறது. சரிதானே. இப்போ இப்படியெல்லாம் இருக்கிறது. இப்போ வெளிநபர்கள், மிருகங்களினாலே அலுவலக கட்டடங்கள், அலுவலக பொருட்கள் என்பவற்றுக்கு சேதம் ஏற்படுதல், களவு, துஷ்பிரயோகம், கையாடல் போன்றவை ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் வெளியக பாதுகாப்பு ஏற்பாடுகள், இதுக்கு பாதுகாப்பு உத்தியோகத்தரை நியமிக்கிறது போன்ற விடயங்களை சொல்லலாம். தேவையற்றவருடைய உள்வருகையை தடுப்பது, உத்தியோகத்தர்களுக்கு அடையாளத்தை வழங்குறது, இப்படியான விடயங்கள் அடக்கம். இப்போ கவனிங்க பிள்ளைகள், இது ஏன் இவ்வளவு விளக்கமாக சொல்லுகிறேன் என்றால், சில வேளைகளில் அவர்கள் உங்கள்கிட்ட
அலுவலக பாதுகாப்பு தொடர்பில் செய்யப்படக்கூடிய உள்ளக ஏற்பாடுகளை தனியொரு கேள்வியாக கேட்கலாம். விளங்குது தானே? அலுவலக பாதுகாப்பு தொடர்பில் செய்யக்கூடிய உள்ளக ஏற்பாடுகளை பற்றி தனியாக ஒரு கேள்வி, சில வேளை வெளியக ஏற்பாடுகளை பற்றி தனியாக ஒரு கேள்வி ஒன்றை கேட்கலாம். அப்படி கேட்டால் நீங்க பதில் சொல்ல வேணும் என்பதற்காகத்தான் இந்த பகுதியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இனி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவோம், சரிதானே? இப்ப உள்ளக பாதுகாப்பு, வெளியக பாதுகாப்பு, இதுதான் 2வது கேள்விக்கு விட. அதே ஏன் ரொம்ப நீளமா நீட்டி பழக்கி சொல்றீங்க என்று கேட்டால் கேட்ட கேள்வியை மனம் கேட்க மாட்டான், சரிதானே? அப்படின்னா ஒரு விவரம் இல்லாத ஆள் உங்களுக்கு பேப்பர் செட் பண்ண வேணும், அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் என்ன சொல்லுவாங்க இங்க, உங்கள்கிட்ட அவர்கள் கேட்கக்கூடியது உள்ளக பாதுகாப்பை தனியாக ஒரு கேள்வியாக கேட்டு விடுவாங்க, அல்லது வெளியக பாதுகாப்பை தனியான ஒரு கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்டு விடுவாங்க. அப்ப அந்த நேரத்தில் கேட்கக்குள்ளதான் உங்களுக்கு பிரச்சனையாகும். எப்படி எழுத போகிறோம்? அப்போ உள்ளக பாதுகாப்பு சம்பந்தமா நான் சொன்னதை எல்லாரும் ஞாபகம் வச்சிருந்திருப்பீங்க, சரிதானே? இப்போ வெளியக பாதுகாப்பு சொல்லுகிறேன். வெளிநபர்கள் மற்றும் விலங்குகள் போன்றவற்றினால் ஏற்படக்கூடிய களவு, மோசடி, சேதமாக்கப்படுதல் போன்றவற்றிலிருந்து அலுவலக சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் மேற்கொள்ளப்படுகின்ற ஏற்பாடுகள் வெளிவாரி பாதுகாப்பு என கருதல், சரிதானே? அலுவலகத்துக்கு கொண்டு வரப்படுகிற பொருட்கள் சரியாகவும் சரியான அளவிலும் இருப்பதை உறுதிப்படுத்தி, அலுவலகத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லப்படும் பொருட்கள் உரிய அனுமதியோடு வெளியே கொண்டு செல்லப்படுகிறது என்பதையும் உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இவை அமைந்திருக்க வேண்டும். இதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? இதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் பாதுகாப்பு உத்தியோகத்தை நியமிக்கிறது, வெளிநபர்கள் தேவையற்ற நபர்களினுடைய உள்வருகையை கட்டுப்படுத்துவது. கட்டுப்படுத்துறா நிப்பாட்டி வைக்கிறது இல்லை, முறைப்படி பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ணி அனுப்புறது. கட்டுப்படுத்துவது, உள்கொண்டு வரப்படும் பொதிகளை பரிசோதனைக்குட்படுத்துவது, அது ஊழியர்களுடைய பொதிகளையும் பரிசோதிப்பது நல்லது, சரிதானே? உள்கொண்டு வரப்படும் பொதிகளை பரிசோதிப்பது, உத்தியோகத்தர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதுடன் அவர்கள் எந்த வேளையிலும் அதனை அணிந்திருக்குமாறு அவர்களை ஏற்பாடு செய்வது, உள்வரும் வாகனங்களை பரிசோதனைக்குட்படுத்துவதோடு உரிய தரிப்பிடங்களில் மாத்திரம் அவற்றை நிறுத்த அனுமதிப்பது, உள்வரும் வாயில் வெளிவரும் வாயில் என பொருத்தமான ஏற்பாடுகளை செய்து வைத்திருப்பது, வெளிநபர்கள் பிரவேசிக்கும் போது அதற்கான அனுமதி அட்டையை வழங்குவது. இப்போ சில இடங்கள்ல அப்படி இருக்கு. கொழும்புல மினிஸ்ட்ரி போனீங்கன்னா அல்லது கோர்ட் காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா, நீதிமன்ற தொகுதி போனீங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு களத்தில் கொழுகி கொண்டு போகிற அட்டை ஒன்று தருவார், சரிதானே? அந்த பகுதியை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறோம். அதான் அதுபோக முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி போன்றவற்றையும் வச்சிருக்கிறது. அது உள்ளக பாதுகாப்புகளையும் வரும், வெளிவாரி பாதுகாப்புகளையும் வரும். அதுபோல மின்சார இணைப்புகள், மின்சார கட்டமைப்பு என்பவற்றை சிறந்த முறையில் பராமரிக்க வேணும். கதவு, வாசற்படிகள், ஜன்னல்கள் போன்றவற்றை பாதுகாப்பாக அமைத்துக் கொள்ளுதல், போற வாராக்களுக்கு கீறாமல் சட்டையை கிழிக்காமல் என்ன அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாம் வெளிவாரி பாதுகாப்பு என்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ சில வேளையில் அவர்கள் உள்ளக பாதுகாப்பு அல்லது வெளிவாரி பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்கலாம். இப்படி கேட்கப்பட்டால் நீங்கள் இப்படி விடையளிக்க வேண்டும், சரிதானே? இந்த பாதுகாப்பு தொடர்பாக இன்னும் சில விடயங்களை நான் பிள்ளைகளோட பேசுகிறேன். இதை பார்க்கக்குள்ளேயே நாங்கள் அதோட தொடர்பட்ட விடயங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு போயிட வேணும். எல்லாத்தையும் பாதுகாப்பாக பார்த்துட்டு போட்டோம்னா முடிஞ்சு, சரிதானே? இப்போ இந்த அலுவலக உபகரணங்கள் அல்லது அலுவலக சொத்துக்கள் தொடர்பாக பார்க்கிற போது இங்கே 2 விதமாக அலுவலகத்தினால் கொள்வனவு செய்யப்படுகின்ற அல்லது அலுவலகத்தினால் பெறப்படுகின்ற சாதனங்களை வகைப்படுத்துங்க என்றால், இது ஒரு பொருளியல் ரீதியான வகைப்படுத்தல். பொருளியல் ரீதியான வகைப்படுத்தல் என்றால் ஃபினான்ஸுக்குள்ள சொல்கிறோம், எஃப்ஆரில் தான் இந்த வகைப்படுத்தல் இருக்குது. என்னென்றால்
ஃபர்னிச்சர்ஸ் தனியாக இருக்கு, பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் தனியாக இருக்கு. அதாவது அலுவலகத்துக்கு தேவையான சாதனங்களை கீழ்வருமாறு இரு வகைப்படுத்தலாம். ஒன்று அலுவலகத்துக்கான தளவாடங்கள், இரண்டாவது அலுவலக உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள். சரிதானே? பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் தனியாக இருக்குது, ஃபர்னிச்சர்ஸ் தனியாக இருக்குது. அப்போ இதை கேட்டாங்கள் என்றால் ஒரு அலுவலகத்தினால கொள்வனவு செய்யப்படுகின்ற சாதனங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்டால், ஒன்று அலுவலக தளவாடங்கள், இரண்டாவது அலுவலக உபகரணங்கள், இயந்திரங்கள், கருவிகள் என்பதாக நீங்கள் சொல்ல வேண்டும். இது முக்கியம். சரிதானே? அடுத்தது, அலுவலகத்துக்கு தேவையான சாதனங்களை கொள்வனவு செய்யும் போது, அலுவலகத்துக்கு தேவையான சொத்துக்களை கொள்வனவு செய்யும் போது கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விடயங்கள் எவை என்று சொல்லி கேட்க. இப்போ நாங்கள் சொத்து என்றதை கேட்ட உடனே அதுக்குள்ள இப்படி எல்லாம் கேட்கலாம் என்றது எங்களோட உத்தேசம். கேட்டா சந்தோஷம், கேட்காட்டி சரிதானே? எங்களோட வீட்டை ஒரு ஆள் சாப்பிட வருகிறார் என்றால் ஒரு ஆளுக்கு கணக்காக ஒரு பாதல் சமைக்கலாம், அது கொஞ்சம் கூடத்தான் வரும். அதுபோலதான் நாங்கள் படிக்கிறது அவ்வளவும் அப்படியே எக்ஸாமுக்கு வருமாண்டா இல்லை, சில போல கொஞ்சம் மிச்சமும் வரும் படித்தது. சரி, அலுவலகம் ஒன்று நாள் உபகரணங்கள் அல்லது சாதனங்கள், உபகரணங்கள் என்ற வார்த்தை வேண்டும், அது சின்னது, சாதனங்கள் கொள்வனவு செய்யப்படும் போது எவ்வாறான விடயங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும்? ஒன்று, அதனுடைய பாவனை காலம் மற்றும் பொருத்தமான தன்மை. அலுவலகத்திற்கு சாதனங்கள் கொள்வனவு செய்யப்படும் போது கவனம் செலுத்தப்பட வேண்டிய முதலாவது விடயம் அவற்றின் பயன்பாட்டு காலம் மற்றும் பொருத்தமான தன்மை. அதாவது நீண்டகால பாவனைக்கு உகந்ததாகவும் நிறுவனத்தினுடைய செயல்பாட்டுக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் அவை அமைய வேண்டும். சரிதானே? இரண்டாவது, இலகுவாக இடம் நகர்த்தக்கூடியதாக அவை இருக்க வேண்டும். இலகுவாக இடம் நகர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பெறப்படுகிற சாதனங்கள், உபகரணங்கள் என்பவை இலகுவாக இடம் நகர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இலகுவாக கையாளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது அலுவலர்களினால் பயன்பாட்டு முறை நன்கு அறியப்பட்டதாக அல்லது அலுவலர்களுக்கு அந்த உபகரணங்கள் தொடர்பில் நன்றாக பயிற்சி அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்படி பயன்படுத்துறது என்றது அவர்களுக்கு தெரிய வேண்டும். இலகுவாக கையாளக்கூடியதாக அல்லது இலகுவாக இயக்கக்கூடியதாக அவை இருக்க வேண்டும். உபகரணங்கள், கருவிகள் என்றால் இலகுவாக அவற்றை இயக்கக்கூடியதாக, கையாளக்கூடியதாக இருக்க வேண்டும். சரிதானே? அடுத்த, பாதுகாப்பானவையாக இருக்க வேண்டும். பாதுகாப்பானவையாக இருக்க வேண்டும் என்று சொல்வது அலுவலர்களுடைய உடல் நலனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அவற்றிலிருந்து வெளியேறுகின்ற ஆபத்தான தன்மைகள் குறைவாக இருக்க வேண்டும். இப்போ அவற்றிலிருந்து வெளியேறுகிற வாயுக்கள், தூசு, துணிக்க போன்றவை அலுவலர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதாக அல்லது அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடியதாக அவை இருக்க வேண்டும். சரிதானே? உரிய நியமங்களுக்கு அமைவாக இருக்க வேண்டும். உரிய நியமங்களுக்கு அமைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஸ்டாண்டர்டா இருக்க வேண்டும். சரிதானே? உரிய நியமங்களுக்கு அமைவானதாக இருக்க வேண்டும் என்பது ஸ்டாண்டர்டானதாக இருக்க வேண்டும். விலை பொருத்தமானதாக இருக்க வேண்டும். விலை பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது பிள்ளைகள் சிக்கனமானதாக அல்லது நியாயமான விலையாக இருக்க வேண்டும். நான் மலிவாக இருக்க வேணும் என்று சொல்ல மாட்டேன்.
சரிதானே? அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த தேவையில்லை. நியாயமான விலையில அவை அமைந்திருக்க வேண்டும். விலை நியாயமானதாக இருக்க வேண்டும். அலுவலகத்துக்கு அது பொருத்தமான விலை உபகரணங்களை கொள்வனவு செய்யும் போது அவற்றினுடைய பெறுமதி நியாயமானதாக இருப்பது. இதை விட அதனுடைய தோற்றம் மற்றும் அழகியல் என்பவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டும். அலுவலகத்துக்கு உபகரணங்களை கொள்வனவு செய்யும் போது அவை அழகானவையாக, கவர்ச்சியானவையாக, மிக அதிகமான இரைச்சல், தூசி துணிக்கைகள் போன்றவற்றை வெளியிடாதவையாக அவை இருப்பது சிறந்ததாக இருக்கும். சரிதானே? இயலுமான வரையில் அவை பொருத்தமான பருமனை கொண்டிருக்க வேணும். மிக பின்னம் பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னனாகவும் இருக்கக்கூடாது, பொருத்தமான அளவில் அமைந்திருக்க வேண்டும். இப்போ எல்லாம் இலகுவானவை தான் இந்த விடயங்கள். ஆனால் கேட்டால் ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறதுக்காக அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகிற உபகரணங்கள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பது தொடர்பில் கேட்டால் நீங்கள் அதை சொன்னால் போதுமானது. சரிதானே? அலுவலக இயந்திரங்கள் உபகரணங்களை தெரிவு செய்யும் போது பின்பற்றப்பட வேண்டிய விடயங்களவை என்று கேட்கப்பட்டால் இவ்வளவு விடயங்களையும் சொல்லலாம். எளிமையாக திருப்பி ஒருக்க சொல்லித் தருகிறீர்கள். முதலாவது அவற்றினுடைய பயன்பாட்டு காலம் மற்றும் பொருத்தமான தன்மை தொடர்பாக. இரண்டாவது, இலகுவாக இடம் மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அலுவலர்களால் இலகுவாக கையாளக்கூடிய இலகுவான தொழில்நுட்பம் அல்லது அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்க வேண்டும். 4, அலுவலர்களின் உடல் நலனுக்கு உகந்ததாக இருப்பதோடு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். உரிய நியமங்களுக்கு அமைவாக, உரிய ஸ்டாண்டர்ட், ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். உரிய நியமங்களுக்கு அமைவாக, அதாவது மாசு, தூசு போன்றவற்றை வெளியிடுவது, அதிகமான இரைச்சலை ஏற்படுத்துவது என்பவற்றிலிருந்து தடுக்கப்பட்டவையாகவே இருக்க வேண்டும். எப்போதும் அதனுடைய தோற்றமும் அழகியல் தன்மையும் சிறப்பாக இருக்க வேண்டும். பொருத்தமான அளவு, அழகு மற்றும் கவர்ச்சித்தன்மை கொண்டதாக அவை காணப்பட வேண்டும். விலை கட்டுப்படியானதாக, நியாயமான விலையில இருக்க வேண்டும். நிறுவனத்தினுடைய தேவைக்கு பொருத்தப்பாடானதாக இருக்க வேண்டும். சரிதானே? எந்த சூழ்நிலையிலும் அது பொருத்தப்பானதாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் முறைமைகள் மாற்றம் செய்யப்படும் போது அவற்றை மாற்றக்கூடியதாக அது இருந்தால் சரி. இயந்திரங்கள், சாதனங்கள் என்பவற்றை பயன்படுத்துவதனால ஒரு அலுவலகம் சாதனங்கள், அதாவது தளவாடங்கள், இயந்திரங்கள், கருவிகள் என்பவற்றை பயன்படுத்துவதனால பெறக்கூடிய நன்மைகள் என்ன என்று சொல்லி கேட்கிறாங்க. சரிதானே? குறைந்த செலவில் கூடிய வெளியீடு ஏற்படலாம். குறைந்த நேரம், சரிதானே, நேர சிக்கனம் ஏற்படும். நல்ல இயந்திரங்களை பயன்படுத்தும் போது குறைஞ்ச நேரத்தில் கூடிய வேலைகளை வெளியிடக்கூடிய. அப்போ குறைந்த செலவு, குறைந்த நேரம், அதிக வெளியீடு, தரமான வெளியீடு. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் குறைந்த செலவிலும், குறைந்த நேரத்திலும், குறைந்த உழைப்பு என்றது ஊழியர்களுடைய முயற்சி, உழைப்பிலும் தரமான எண்ணிக்கையில் அதிகமான செயல்திறன் மிக்க வெளியீடுகளை வழங்கலாம். இலகுவான உற்பத்தி தன்மை காணப்படும். நியமங்களை ஏற்படுத்துதல், ஸ்டாண்டர்ட், சரிதானே, ஏற்படுத்துவது, பேணுவது இலகுவாக இருக்கும். சிறந்த உபகரணங்கள் காணப்படும் போது வேலையில் சலிப்புத்தன்மை அகலும். பணியாளர்கள் உற்சாகத்தோடு பணிபுரிவார்கள். உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அலுவலக நடவடிக்கைகளில் பிழையற்ற தன்மை அதிகரிக்கும். பிழை இல்லாத அல்லது சீரான தன்மை அதிகரிக்கும். இப்படி சொல்ல சரி. சில வேளைகளில் இந்த கேள்வியை, இப்போ நாங்கள் அலுவலகத்தில் இயந்திரங்கள் உபகரணங்களை பயன்படுத்துறதுல ஏற்படுகிற நன்மை என்ன, அதை வாங்குற போது என்னென்ன விதமான விடயங்களை கருத்தில் கொள்ள வேணும், இப்படியெல்லாம், அல்லது அவற்றை தெரிவு செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்பது பற்றியெல்லாம் பார்த்து வச்சுட்டு போக, அவர்கள் சில வேளையில் ஒரு அலுவலகத்தில் இயந்திரங்கள் உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக முன்வைக்கப்படுகிற நியாயங்கள் என்னன்னு கேட்டு விட்டுறாங்க. ஒரு அலுவலகத்தில் இயந்திரங்கள் உபகரணங்கள் கருவிகளை பயன்படுத்துவது தொடர்பாக முன்வைக்கப்படுகிற நியாயங்கள் என்ன என்று கேட்டு விட்டாங்கட்டா,
சரிதானே? இந்த இயந்திரங்களை வாங்குறதால அதனுடைய நிறுவுதல் செலவு அதிகமாக இருக்கும். இது ஒரு குறைபாடு அவர்கள் சொல்லுகிறார். நிறுவுதல் செலவு என்று சொல்வது பிள்ளைகள் அவற்றை வாங்கி பொருத்துறதுக்குரிய செலவு, சரிதானே? அப்போ நிறுவுதல் செலவு அதிகமாக ஏற்படலாம். அதுபோல பயன்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்குமான செலவு அதிகமாக இருக்கும். பயன்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்குமான செலவு ஆபரேஷனல் அண்ட் மெயின்டெனன்ஸ் கோஸ்ட், சரிதானே? அதாவது செயற்பாட்டுக்கும் பராமரிப்புக்குமான செலவு அதிகமாக இருக்கும். ஆரம்ப முதலீட்டு செலவு அதிகமாக இருக்கும், அல்லது பொருத்துதல் செலவு அதிகமாக காணப்படலாம். அதுபோல அவற்றினுடைய பராமரிப்பு செலவும் பயன்படுத்தல் செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஊழியர்கள் இயக்குபவர்கள் என்ற ஆபரேட்டர்ஸ், ஊழியர்கள் இயக்குபவர்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்கான பயிற்சி அளித்தல் போன்றவற்றுக்காக ஏற்படுகிற செலவு, நேரம் என்பவை அதிகமாக இருக்கும். ஊழியர்கள் எதிர்ப்பு உணர்வு தோன்றும். ஊழியர்களுடைய எதிர்ப்புணர்வு தோன்றும் என்பது ஊழியர்களுக்கான தேவை அலுவலகத்தில் குறைவடைவதன் காரணமாக ஊழியர்களிடம் எதிர்ப்புணர்வு தோன்றலாம். இப்போ மெஷின் கூட வந்துடுதுன்னா ஆட்கள் குறைய ஆபரேட்டர்ஸ் காணும். முந்தி மனிதர்கள் செய்த வேலையை மெஷின் செய்ய தொடங்கி ஆட்குறைப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஊழியர்களுடைய தேவை குறைவடைவதன் காரணமாக ஊழியர்களிடம் எதிர்ப்புணர்வு தோன்றலாம். மிகையான ஆளணி ஏற்படலாம். மிகையான ஆளணி ஏற்படலாம் என்று சொல்லுகிறது பிள்ளைகள். அலுவலர்களை உடனடியாக சில உள்ள வேலையிலிருந்து நீக்க முடியாமல் இருக்கும். அவர்களுடைய வேலை ஒப்பந்தத்தின்படி உடனே நினைச்ச உடனே வேலை அனுப்பாடலாம். அப்போ மெஷின் வந்தால் இப்போ கனவேர் ஆக்கள் சும்மா இருப்பினும் மிகையான ஆளணி ஏற்படலாம். ஏற்கனவே இருக்கிற ஆளணியை குறைக்க இயலாது. மெஷின் வந்துடுது, அவ்வளவு ஆக்கள் தேவையில்லை, சும்மா சும்மா திருவினமாக்கள், சரிதானே? இயந்திரங்கள் சாதனங்களுக்கு அலுவலர்கள் அடிமையாக மாறும் நிலை தோன்றி சாதனங்களிலேயே அவர்கள் தங்கியிருப்பார்கள். இப்போ நல்ல ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த பக்கம் பெருசாக விளங்காது, தம்பிமாருக்கு விளங்கும். ஒரு காலத்தில் மின்சாரமே இல்லாத ஒரு தேசம் இருந்தது, சரிதானே? குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். மின்சாரம் என்றாலே என்னென்று தெரியாத ஒரு காலம் வடக்கு கிழக்கில் இருந்தது, சரிதானே? அந்த காலப்பகுதியில் எந்த செலவுனுக்கு போனாலும் கரண்ட் இல்லை, முடிவெட்டு இல்லாதன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா எல்லா செலவனும் பூட்டித்தான் இருந்திருக்க வேணும், சரியா? அதுபோல் 2006 தொடங்கி 2009 வரையில் யுத்தம் நிகழ்ந்த காலத்திலேயும் அவ்வாறு தான். மின்சாரம் இல்லாமல் அப்படி அந்த காலப்பகுதிகளில் செலவன் எல்லாம் இயங்கின, சரிதானே? வடக்கிலையும் கிழக்கிலையும் யுத்தங்கள் நடந்த காலத்தில் அந்த எல்லா சிகை அலங்கரிப்பு நிலையங்களும் சிறப்பாகத்தான் இயங்கினது. ஆனால் இப்போது எல்லார்ட்டையும் உபகரணங்கள் கருவிகளை பயன்படுத்தி அந்த மிஷினில் தான் எல்லாரும் முடிவெட்டுறது, அப்படியான வேலை செய்கிறதன் காரணமாக கரண்ட் இல்லாத நேரம் போனால் அவர் சொல்லுவார்கள், சாரி தம்பி கரண்ட் இல்லை, இப்போ செய்யலாது, நாளைக்கு வாங்க. கத்தரிக்கோள் இல்லாமல் வீட்டை இருக்கு. ஆனால் அவர்கள் இப்போது அந்த மின்சாரத்தில் இயங்குகிற கருவிகளுக்கும் உபகரணங்களுக்கும் அடிமையாகி விட்டார்கள். அதான் அந்த சொல்லப்படுற விஷயம், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுங்கள். அப்போ இயந்திர உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு எதிரான நியாயங்களவை என்று கேட்பார்கள். அல்லது ஒரு அலுவலகத்தில் இயந்திர சாதனங்கள் கருவிகளினுடைய பயன்பாட்டை அதிகரிப்பதற்கு எதிராக சொல்லப்படுகிற நியாயங்கள் அவை என்று சொல்லி கேட்கிறார். அப்படி சொல்லப்படுகிற நேரத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேணும். முதலாவது, அவற்றுக்கான மூலதன செலவு, பொருத்துதல் செலவு அதிகமாக இருக்கும். அவற்றுக்கான கையாளும் செலவு, பராமரிப்பு செலவு, அதாவது அவற்றினுடைய செயற்பாட்டு செலவும் பராமரிப்பு செலவும் அதிகமாக இருக்கலாம். அவற்று இயந்திர சாதனங்களை கையாளுவதற்கான அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தல் என்பவை காரணமாக மேலதிகமான செலவு தோன்றும். ஊழியர்களிடம் எதிர்ப்புணர்வு தோன்றலாம். இயந்திர பாவனையின் காரணமாக ஊழியர்களுடைய தேவை குறைவடையும் என்ற அடிப்படையில் ஊழியர்களிடம் எதிர்ப்புணர்வு தோன்றலாம்.
அலுவலக முறைமையை மாற்றுவதற்கு அது கடினமாக இருக்கும். இயந்திர சாதனங்களை பெரிய பெரிய இயந்திரங்களை பொருத்திட்டால் அதை உடனடியாக இயந்திரங்களை மாற்றி அலுவலகத்தை மாற்றுறது கடினம். மிகையான ஆளணி தோன்றலாம். மிகையான ஆளணி தோன்றுவது என்பது இயந்திரங்கள் அதிகரிக்கும் போது ஊழியர்களுடைய தேவை குறைவடைந்து மேலதிக ஆளணி அல்லது தேவையற்ற ஆளணி ஏற்படலாம். இயந்திரங்கள் கருவிகள் சாதனங்களுக்கு அலுவலர்கள் அடிமையாக மாறுகின்ற நிலை தோன்றும். இயந்திரங்கள் இன்றி பணியாற்ற முடியாத சூழ்நிலை ஒன்று தோன்றலாம். சரியா? அப்போ அழகாக இனி எங்களுக்கு இந்த அலுவலக உபகரணங்கள், அலுவலக உபகரண முகாமைத்துவம், அவற்றை பராமரிப்பது தொடர்பாக ஏற்படுகிற விடயங்கள். சரியா? இன்னும் ஒரு 2 சின்ன சின்ன கேள்வி அது தொடர்பில் நான் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போகிறேன். அது முக்கியமான விடயங்களாக தான் இருக்கு. சரியா? அந்த பகுதியையும் கதைப்போம். அலுவலக உபகரணங்கள் அல்லது சாதனங்கள், இயந்திர சாதனங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பராமரிப்பு நுட்பங்கள் எவை என்று கேட்பார். அல்லது அலுவலகங்களில் காணப்படுகின்ற இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்களை செயற்திறனாக பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எவை? சரிதானே? அலுவலகத்தில் காணப்படுகின்ற இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள் என்பவற்றை சிறந்த வகையில் பராமரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எவை? தேவையான திருத்தங்களை உடனடியாக செய்தல். தேவையான திருத்தங்களை உடனடியாக செய்து கொள்ள வேண்டும். சின்ன திருத்தம் வந்த உடனே உடனே திருத்தி போடவும். சரிதானே? சில இடத்துல அது கலந்து கொட்டப்படும் மட்டும் அப்படியே ஓடி தெரியும் வாகனம். அப்போ தேவையான திருத்தங்களை உடனடியாக செய்து கொள்ள வேணும். அதாவது உரிய காலத்தில் பராமரிப்பு மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். உரிய காலத்தில் பராமரிப்பு மேற்கொள்ளப்படுவதனை உறுதிப்படுத்த வேண்டும். சரி? அடிக்கடி கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் மெயின்டெனன்ஸ் அல்லது சர்வீஸா. உரிய காலத்தில் பராமரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பாதுகாப்பான இடங்களில் வைத்திருக்கப்பட வேண்டும். உபகரணங்கள், வாகனங்கள் என்பது வைத்திருக்கப்படுகிற விதம், பராமரிக்கப்படுகிற விதம் என்பவை தொடர்பாக அடிக்கடி பரிசோதனை செய்ய வேண்டும். அவை பாதுகாப்பான இடங்களில் வைத்திருக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். உரிய ஊழியர்களால் மட்டும், அதற்கென அனுமதிக்கப்பட்ட ஆளணியினரால் மட்டும் அவை பயன்படுத்தப்பட வேண்டும். வாகனங்கள், உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட அலுவலர்கள் மட்டும், உரிய அலுவலர்கள் மட்டும் அவற்றை செயற்படுத்துதல், இயக்குதல் வேண்டும். காலாவதியானவற்றுக்கு பதிலீடுகள் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். காலாவதியானது என்றால் அதில் ஏதாவது டேட் போன சாமான்கள் இருந்தால், இப்போ வாகனம் இருக்கு, வாகனத்துக்கு பெல்ட் போயிட்டது, 3 வருஷம் தான் பாவிக்கும் என்று சொல்லி சொன்னால் அந்த 3 வருஷம் முடியறதை மாற்றிட வேண்டும். சரிதானே? அதற்காக பராமரிப்பு அட்டவணை ஒன்றை தயாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மெயின்டெனன்ஸ் சார்ட் ஒன்று வச்சிருக்க வேண்டும். அதே போல பழுது பார்த்தல், பராமரித்தல் போன்ற கடமைகளில் ஈடுபடுகிற ஊழியர்களை பயிற்சி அளித்து வைத்திருக்க வேண்டும். பராமரிப்பு அட்டவணை ஒன்றை தயாரித்து அதற்கு அமைவாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பழுது பார்த்தல், பராமரித்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற ஊழியர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளிக்க வேண்டும். சரி, இப்போ இந்த அளவில் ஏதேனும் இந்த ஏரியாவுக்குள்ள சந்தேகம் இருந்தால் நாங்கள் பார்த்து கொண்டு அங்கால போவோம். சரி, நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். 3வது கேள்விக்கு போகிறோம். சரிதானே? 3வது கேள்வி என்ன கேட்குறாங்க? அலுவலக ஒழுங்கமைப்பு வரைபடத்தில் காட்டப்படும் 2 விடயங்களை தருக என்று சொல்லி கேட்டிருக்காங்க. அலுவலகத்தினுடைய ஒழுங்கமைப்பு வரைபடத்தில் காணப்படுகிற 2 விடயங்களை சொல்லுங்க. ஒழுங்கமைப்பு வரைபடம் என்றால் என்ன? இந்த ஒழுங்கமைத்தல்ங்கிறது வேறு, ஒழுங்கமைத்தல் அவற்றினுடைய படிமுறைகள் என்பது எல்லாம் வேறு. நாங்கள் முதல்ல இப்போதைக்கு ஒழுங்கமைப்பு வரைபடம் என்பதை பார்ப்போம். நான் பிள்ளைகளுக்கு ஒழுங்கமைத்தல் என்பது தொடர்பாக, அதாவது முகாமைத்துவத்தினுடைய கர்மங்கள்ல திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், வழிநடத்தல், கட்டுப்படுத்துதல், ஊழியரிடுதல் என்கிற 5 விதமான கருமங்கள் இருக்குது. அந்த பகுதிகளை பற்றி நாங்கள் பார்ப்போம்.
இப்போ இந்த ஒழுங்கமைப்பு வரைபடம் என்று சொல்லுகிறது என்ன என்ற விடயத்தை ஒரு கவனிப்பு. சரிதானே? இந்த ஒழுங்கமைப்பு வரைபடம் என்பது ஒரு நிறுவனத்தில் காணப்படுகின்ற நடவடிக்கைகள் மற்றும் அவற்றை மேற்கொள்ளுகின்ற பணியாளர்கள், அலுவலகத்தில் காணப்படுகின்ற அலுவலர்கள், அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பினை குறித்து காட்டுகின்ற ஒரு வரைபடம் என்று நாங்கள் விளக்கம் சொல்லலாம். இங்க ஒழுங்கமைப்பு வரைபடத்துல என்னென்ன இருக்கும் என்று தான் கேட்டிருக்கு. நாங்கள் ஒரு வரைவிலக்கணத்தை படித்து கொண்டு போகிறோம். சரிதானே? அலுவலக ஒழுங்கமைப்பு என்பது ஒரு அலுவலகத்தில் நடைபெறுகின்ற செயற்பாடுகளையும் அவற்றோடு தொடர்புடைய பணியாளர்களையும் அவர்களுக்கு இடையில், அதாவது அலுவலகத்தில் நடைபெறுகின்ற செயற்பாடுகளுக்கு இடையிலும் அவற்றை மேற்கொள்ளுகின்ற பணியாளர்களுக்கு இடையிலும் காணப்படக்கூடிய தொடர்புகளை குறித்து காட்டுவது. வெறுமனே பணியாளர்களுக்கு மட்டும் இடையில தொடர்பை காட்டல, அது அவர்களால் மேற்கொள்ளப்படுகிற செயற்பாடுகளுக்கு இடையிலான தொடர்பையும் காட்டுது. செயற்பாடுகளுக்கு இடையிலான தொடர்பையும் பணியாளர்களுக்கு இடையிலான தொடர்பையும் குறித்து காட்டுவதாக இருக்கும். அதாவது ஒரு நிறுவனத்தில் இடம்பெறுகின்ற செயற்பாடுகள், முக்கியமாக கட்டளைகளை வழங்குதல், அறிக்கைகளை பெறுதல் என இரண்டாக நாங்கள் கொள்ள முடியும். கட்டளைகளை வழங்குதல் என்பது அதிகார மட்டத்தில் மேலிருந்து கீழ் நோக்கியதாக காணப்படலாம். அதுபோல அறிக்கைகளை பெறுதல் என்பது ரிப்போர்ட் என எடுக்கிறது என்பது கீழிருந்து மேல் நோக்கியதாக காணப்படலாம். இவ்வாறாக காணப்படக்கூடிய அதிகார மட்டங்கள், ஆளணியினருடைய பதவிகள், அவர்களுக்கான தரங்கள், அவர்களுக்குரிய கடமைகள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு வரையப்படுவதாக ஒழுங்கமைப்பு வரைபடம் காணப்படுகிறது. ஒழுங்கமைப்பு வரைபடம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் இப்போ விட எழுதுவீங்க. இந்த பகுதியை வச்சுக்கோங்க. தொடர்ந்து சொல்லுகிறேன். ஒழுங்கமைப்பு வரைபடம் என்பது பிரதானமாக அலுவலகத்தில் உள்ள பணியாளர் குழாமின் அதிகார மட்டம், அவர்களின் கட்டுப்பாட்டு பரப்பெல்லை அல்லது கட்டுப்பாட்டு வீச்சு எல்லை, ஒவ்வொரு பிரிவு அல்லது செயற்பாட்டுக்குமான பொறுப்பு, ஒவ்வொரு பிரிவுகளினாலும் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளின் தொகுப்பு, நிறுவனத்தின் வெவ்வேறு பிரிவுகள் அலகுகளுக்கு இடையிலான உறவு முறை என்பவற்றோடு நிறுவனத்தின் அமைப்பு பற்றிய ஒரு முழுமையான விவரம் அங்கு காட்டப்பட்டிருக்கும். ஒரு ஒழுங்கமைப்பு வரைபடத்தினால காட்டப்படுகின்ற தகவல்கள் என்று கேட்கப்படுகிற போது அலுவலகத்தில் பணிபுரியும் உத்தியோகத்தர்களின் தராதரங்கள், அதிகார மட்டம், அவர்களினால் ஆற்றப்படுகின்ற கடமைகள், பொறுப்புகள், அதாவது அவற்றின் கட்டுப்பாட்டு பரப்பெல்லை, ஒவ்வொரு செயற்பாடு பிரிவுகளுக்கான பொறுப்பு, ஒவ்வொரு பிரிவுக்கும் என்னென்ன வேலைகள் பொறுப்பாக இருக்குது. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு படங்கறி வச்சிருப்பாங்க. பிரதேச செயலர், அதுக்கப்புறம் உதவி பிரதேச செயலர், கணக்காளர், திட்டமிடல் பணிப்பாளர், அந்த படத்தை தான் சொல்கிறோம். சரிதானே? ஒவ்வொரு பிரிவுகளுக்குமான பொறுப்புகளும் அல்லது ஒவ்வொரு செயற்பாடுகளுக்குமான பொறுப்பு, பிரிவுகளால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளின் பொழிப்பு அல்லது தொகுப்பு, நிறுவனத்தின் உறவு முறைமை, நிறுவனத்தின் அமைப்பு பற்றிய முழுமையான விவரம் என்பவை காட்டப்படுவதாக இருக்கும். இப்போ இதை பார்க்குற நேரத்தில் நாங்கள் ஒழுங்கமைப்பு வரைபடத்தில் 3 விதமாக இருக்கிறது. சில உங்களுக்கு கேட்கலாம், ஒழுங்கமைப்பு வரைபடத்தினுடைய 3 வடிவங்களும் அவை என்று சொல்றோம். சரிதானே? அது 3 விதமாக இருக்குது பிள்ளைகள். சில வேளையில் ஒரு ஒழுங்கமைப்பு வரைபடம் இப்படி இருக்கும், இப்படி வந்து இப்படி இருக்கும், பிறகு இதில் இருந்து இப்படி இருக்கும். வந்து விஞ்ஞானத்தில் படித்த இணைக்கவர் சுட்டி மாதிரி, சரியா, இப்படி இருக்கு. சில வேளைகளில் இப்படி இல்லாமல் ஒரு ஒழுங்கமைப்பு வரைபடம் இப்படியாக வரையப்பட்டிருக்கு. சரிதானே? இப்படியாக
வரையப்பட்டிருக்கும். அப்போ நிலைக்குத்தான ஒழுங்கமைப்பு வரைபடம், கிடையான ஒழுங்கமைப்பு வரைபடம், சில வேளைகளில் இப்படியும் இல்லாமல் இன்னொரு வகையிலான ஒழுங்கமைப்பு வரைபடம் இருக்குது. இப்போ நடுவில் பிரதேச செயலர், இந்த நடுப்பகுதியில் பிரதேச செயலர், பிறகு இப்படி ஒரு வட்டத்தை போட்டு இதை 3ஆக பிரித்து அல்லது 4ஆக பிரித்து இதில் உதவி பிரதேச செயலர், திட்டப்பணிப்பாளர், ஏடிபி என்று வைப்போமே, ஏடிபி திட்டப்பணிப்பாளர், அதே போல் கணக்காளர், அக்கௌண்ட், சரியா, இப்படி இருக்கும். பிறகு இதுக்கு மேலே இன்னொரு அடுத்த வட்டத்தை கீறி இதுக்குள்ள ஏஓ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இப்படியாக காட்டப்படுவது உண்டு. அப்போ அதிகாரம் குறைய 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 வட்டங்கள் வெளிநோக்கி செல்வதாக இதை வட்ட வடிவமான ஒழுங்கமைப்பு வரைபடம் என்று சொல்லி சொல்கிறது. இப்போ ஒழுங்கமைப்பு வரைபடத்தில் 3 வடிவங்கள் இருக்கிறது. ஒழுங்கமைப்பு வரைபடத்தில் காட்டப்படுற 2 விடயங்கள் என்ற இப்போ நாங்கள் நீங்கள் நிறைய விடயம் படிச்சிட்டீங்க. ஒழுங்கமைப்பு வரைபடத்தில் காட்டப்படுகிற அங்கே இருக்கிற ஆளணியினர், பதவி அணியினருடைய அதிகார மட்டம், அவர்களுடைய செயற்பாட்டு பரப்பில் ஒவ்வொரு பிரிவு அல்லது அலகுக்குமான பொறுப்பு, பிரிவுகளினுடைய செயற்பாடுகளின் தொகுப்பு, நிறுவனத்தின் உறவுமுறை, நிறுவனத்தினுடைய அமைப்பு பற்றிய முழுமையான வடிவம், சரிதானே. அப்போ இங்கே இந்த விடயங்கள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கு. அதாவது அங்கே இருக்கிற அலுவலர்களின் தராதரங்களுக்கு ஏற்ப பணிபுரியும் உத்தியோகத்தர்களின் தராதரங்களை காட்டும், ஒவ்வொருவரும் புரியும் கடமைகளை காட்டும், சரிதானே. அவற்றினுடைய செயற்பாடுகள், அவர் யார் யாரிடம் அலுவல்களை முடித்துக்கொள்ள செல்ல வேண்டும் போன்ற விடயங்களை அது காட்டுவதாக இருக்கும். இப்போ நான் இந்த அளவில் இன்றைய செயலமர்வை நிறைவு செய்து கொள்ளுகிறேன் பிள்ளைகள். உங்களுக்காக நான் 2 நிமிஷம் காத்திருக்கிறேன்.